Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா சயின்டிஸ்ட் ரோலில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி யார் யாருக்கு இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க, ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு முதல் கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேட்டா சயின்ஸ் இன்டர்ன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டைமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நமக்கு ஃபுல் டைமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது நம்ம பெங்களூர் போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டிஸ்கிரிப்ஷன், ஸோ என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். This internship would provide you the opportunity to develop innovative concepts and prototypes applying latest technologies in data analytics and data science. அதாவது இவங்க கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து புதுசாக ஜென்ரேட் பண்ணுறது, புதுசாக டெவலப் பண்ணுற ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்டில் ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஃப்ரெஷர் வித் அ லிட்டில் ஆர் நான் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இல்லைனா கூட கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடெக் அண்ட் எம்டெக் ஆர் எனி கோர்சஸ் இன் டேட்டா சயின்ஸ், அதாவது பிடெக் ஆர் எம்டெக் எனி கோர்சஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது அந்த ஸ்கில்ஸ் வந்து எந்தெந்த டொமைனில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்ட் பைத்தானில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் யூ வில் டூ, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டர்ன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் வித் சீனியர் டெவலப்பர்ஸ் டு பில்ட் அப்ளிகேஷன் அரௌண்ட் கம்ப்யூட்டர் விஷன் நேச்சுரல் லாங்குவேஜிங் ப்ராசஸ். அதாவது சீனியர் டெவலப்பரோட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட சேர்ந்து கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஃபிகர் அவுட் ஆப்டிமைஸ்டு வேஸ் டு அனாலிட்டிங் அண்ட் ஆகுமெண்டேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆகுமெண்டேஷன் டேட்டா வந்து ஃபிகரைஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் டூல்ஸ் டு ப்ராப்ளம் சால்வ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பைத்தானில் இருக்க டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட், கூகுள் கொலாபரேட்டரி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டூல்ஸ் ஆஃப் டு ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் அபவுட் பைத்தான் அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஃபெமிலியாரிட்டி டு வித் டிரான்ஸ்ஃபார்மர் based on generative models like GPT-3 and T5 and Pegasus will be preferred அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ரேட்டிவ் லைக் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது ஃபெமிலியாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் வில் யூ கெட் அப்படின்னு சொல்லிட்டு சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் வி ஆஃபர் சப்போர்ட்டிங் அண்ட் கோச்சிங் ஃபீட்பேக் ஃப்ரம் சம் ஆஃப் மோஸ்ட் எங்கேஜிங் கொலீக்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கெரியர் கைடன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெவலப் ஏ நியூ ஸ்கில்ஸ் ப்ராக்ரஸ் யுவர் கெரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. த ஃப்ரீடம் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஹேண்டில் யூ ரோல் இன் வே தட்ஸ் ரைட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடமாக அவங்க கம்பெனிஸில் ஒர்க் பண்ண ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ கல்ச்சர் தட் செரிஸ் இன் இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஐடி ஃபீல்டு உள்ள ஒரு கல்ச்சர் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓப்பன் மைண்டட் டீம் வித் அண்ட் எம்பர்சன் நியூ ஐடியாஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ். அதாவது ஏஜ் கிரைட்டீரியாஸ் பார்க்காம எந்த ஒரு நியூ ஐடியாஸ் கொண்டு போனாலும் அவங்க வந்து அதை ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. A healthy and safe work environment enrolled with a hybrid working model with the flexibility of working from ஹோம் ஆர் ஃப்ரம் த ஆஃபீஸ். அதாவது நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணீங்க, அந்த என்வரான்மெண்ட்டில் உங்களுக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கொடுப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த சைட்லேயே பாப்அப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல் நேமில் வந்து என்னோட நேம் நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடியிலையும் நான் வந்து என்னோட மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிறேன். அதாவது வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எதுக்கு வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மூலிமா தான் உங்களுக்கு வந்து அவங்க ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆனாலும் ஆகலைனாலும் ஸோ உங்களை அது மூலிமா தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வேலிடான ஃபோன் நம்பர்ஸை கொடுத்துக்கோங்க. அடுத்தது என்ன கவர் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃப் வந்து இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேராகிராஃப் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃப் ரைட் பண்ணி
நீங்கள் இந்த கவர் லெட்டர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கவர் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு தெரியலனா லைக் ChatGPT யூஸ் பண்ணுங்கள், இல்லை கூகுளை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பை யூசிங் ஃபார்மா அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரைவசி நோட்டீஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு பாப்அப் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா படிச்சுட்டு இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணுங்கிறது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு கம்பல்சரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த இன்டர்ன்ஷிப் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். அது முக்கியமாக டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த ஃபீல்டுக்கான இது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம அதிகமாக கொடுப்போம். ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்டர்ன்ஷிப்பை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலவெண்ட்டான, பர்சனாலிட்டி க்ரூமிங் ரிலவெண்ட்டான கண்டென்ட் மட்டும் தான் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.